Hello all, welcome to Techo Talk. இன்னைக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் அரே எக்ஸெப்ட் செல்ஸ் இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமோட அவுட்புட் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு செட் ஆஃப் இன்புட் இன்டிஜர்ஸ் கொடுத்துருக்காங்க 1 2 3 4னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். எப்படி இந்த மாதிரி அவுட்புட் வரணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் இப்போ 24னு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த 0th இண்டெக்ஸில் இருக்கிற நம்பரை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா 24 வரும். 2 இன்டூ 3 6 6 இன்டூ 4 24. ஸோ அது வந்து எனக்கு இந்த இண்டெக்ஸில் வரணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 2 இருக்குது. அப்போ 2வை மட்டும் நம்ம விட்டுட்டு மிச்சம் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணோம். அப்போது 1 இன்டூ 3 3 3 இன்டூ 4 12. ஸோ 12 வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 3ன்னு இருக்கும்போது 3யை மட்டும் விட்டுட்டு எனக்கு 4 2 சார் 8 8 இன்ட்டு 1 8. ஸோ 8 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது. 4 மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 இன்ட்டு 2 6 6 இன்ட்டு 1 6. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகணும். அதாவது எக்ஸப்ட் அந்த இண்டெக்ஸில் இருக்கிற நம்பரை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு அந்த ஆன்சர் வரணும். ஸோ அதுதான் நம்ம அவுட்புட் அரேல பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அல்காரிதம் வந்து ஆர்டர் ஆஃப் n டைமில் ரன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த லாஜிக்கில் எங்கேயுமே டிவிஷன் ஆப்ரேஷன் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் n டைமில் யூஸ் ஆகணும், பட் டிவிஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்லேயே வந்து டிவிஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த 3யோட ப்ராடக்ட் ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் ப்ராடக்ட் பண்ணி ஒரு லெஃப்ட் சைடில் இருக்க ஆன்சர் அறையில் வச்சுப்போம். ஸோ 2 இன்ட்டு 1 பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். அதுக்கப்புறம் 3யோட ரைட் சைடில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ப்ராடக்ட் பண்ணி இன்னொரு ஆன்சரில் வச்சுப்போம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதையும் ரைட் சைடு இருக்கிறதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 1 2 இருக்கும். ஸோ 3யோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும் இங்கே. அதுக்கப்புறம் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது இது வந்து ப்ரிஃபிக்ஸ் அரேன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3யோட ரைட் சைடில் இருக்கிறது என்ன 4. 4 மட்டும்தான் இருக்குது. அப்போ 3யோட ரைட் சைடில் இருக்கிறது 4 இருக்கிறதுனால ப்ராடக்ட் வந்து 4 தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ 4யும் 2யும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 8 வரும். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம பண்ண போகிறோம். சச் தட் எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற அரேயில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் நம்பரோட முன்னாடி இருக்கிற நம்பர்ஸோட ப்ராடக்ட் எது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். இப்போ 3 இருக்குது அப்படின்னா 3க்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸோட ப்ராடக்ட் எது அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். இப்போ நான் 4க்கு கண்டுபிடிக்கணும். 4க்கு நான் லெஃப்ட் சைடு இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படின்னு நான் பண்ண தேவையில்லை. 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 பண்ண தேவையில்லை. ஏன்னா எனக்கு 3க்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸோட என்னன்றது வரைக்கும் எனக்கு தெரியும். அப்போ அதோட வேல்யூ என்ன 2. அப்போ 2வையும் நான் இந்த 3யையும் மல்டிப்ளை பண்ணனா போதும். 2 இன்ட்டு 3 என்ன 6. ஸோ அதுதான் வந்து எனக்கு 4ல் வைக்க போகிறேன். ஓகே, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் பர்டிகுலர் இண்டெக்ஸ் அப்படின்னா, இப்போ 4 இருக்கிறது கண்டுபிடிக்கணும்னா 4ஓட முன்னாடி இருக்கிற நம்பர், ஓகே, அதுக்கப்புறம் அந்த நம்பரோட ஆல்ரெடி கம்ப்யூட் பண்ண ஆன்சர், இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போது எனக்கு 2ஓடதில் எனக்கு கண்டுபிடிக்கணும். இப்போது 2ஓடதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன 1. ஸோ 1ல் வந்து நான் ஆல்ரெடி கம்ப்யூட் பண்ண ஆன்சர் முதலே போட்டு வைக்கணும். ஸோ தட் எனக்கு கம்ப்யூட் பண்ண ஆன்சர் இன்ட்டு 1 என்னவோ அது வந்து எனக்கு இங்கே போட முடியும். ஸோ 1க்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க நம்பர் வந்து எதுவுமே இல்லை. ஸோ எதுவுமே இல்லாத போது நான் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நம்பர்ஸ் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் 0ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆயிரும்னா, இப்போ 2ஓட ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது 2க்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன 1. ஸோ 1 இன்ட்டு 0 இங்கேயும் 0 ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ 3க்கு பார்க்கும்போது 3க்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன 0. 0 இன்ட்டு 2 இங்கேயும் 0 ஆகிடும். ஸோ எல்லாமே 0 ஆயிரும். அது வந்து தப்பு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இனிஷியலாக எனக்கு முன்னாடி நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா 1ஆல் இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 2க்கு கம்ப்யூட் பண்ணும்போது 2க்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன 1. அதோட ஆன்சர் கம்ப்யூட் பண்ண ஆன்சர் நான் ஆல்ரெடி 1. ஸோ 1 இன்ட்டு 1 1. ஸோ இந்த மாதிரி எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற அரேஸ் எல்லாமே கம்ப்யூட் ஆயிரும். லெஃப்ட் சைட் ப்ராடக்ட் எல்லாமே கம்ப்யூட் ஆயிரும் ஒரு பர்டிகுலர் நம்பருக்கும். அதே மாதிரி இப்போ ரைட் சைடில் இருக்கிறது நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரைட் சைடில் பண்ணுறதுக்கு நம்ம ரைட் சைட் இந்த அரே கொடுத்துருக்க அரேல ஒரிஜினல் அரேயோட ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 4க்கு பாருங்கள், 4க்கு ரைட் சைடில் எனக்கு எந்த நம்பர்ஸுமே இல்லை. அப்போ அதனால
வேல்யூ வந்து 1 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். ஸோ 4 இன்ட்டு 1 அதுதான் வந்து எனக்கு இங்கே வரும் 4. இப்போ 3க்கு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3க்கு ரைட் சைடில் இருக்க நம்பர், அதுக்கப்புறம் அதோட ஆல்ரெடி கம்ப்யூட் பண்ண ஆன்சர். ஸோ 3க்கு ரைட் சைடில் இருக்க நம்பர் என்ன 4. 4க்கு ஆல்ரெடி கம்ப்யூட் பண்ண ஆன்சர் 1. 4 இன்ட்டு 1 4. ஓகேவா? அடுத்து நான் இப்போ 2க்கு பண்ண போகிறேன். 2க்கு நான் ரைட் சைடில் இருக்க நம்பர்ஸோட ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்னா 2க்கு பக்கத்தில் ரைட் சைடில் இருக்க நம்பர், அப்புறம் அதோட ஆன்சர் ஆல்ரெடி நம்ம கம்ப்யூட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நான் திரும்பவும் 3 கிட்ட வந்து திரும்பி இங்கே ஃபுல்லாக இப்போ சப்போஸ் இன்கேஸ் ஒரு 10 நம்பர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10 நம்பரோட ஃபுல் ப்ராடக்ட்டும் அகைன் கம்ப்யூட் பண்ணணும்னு இல்லை. ஏன்னா எனக்கு 3ல ஆல்ரெடி ஃபுல்லாக கம்ப்யூட் பண்ண நம்பர்ஸோட ஆன்சர் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த 4 இன்ட்டு இந்த 3 பண்ணால் எனக்கு 2ஓடது கிடச்சிரும், விச் இஸ் 12. அடுத்து எனக்கு 1க்கு பண்ணும்போது 1ஓட ரைட் சைடில் இருக்க நம்பர் என்ன 2. ஸோ 2 அதோட கம்ப்யூட் பண்ண ஆன்சர் ஆல்ரெடி என்னது 12. ஸோ அந்த 12 என்ன இண்டிகேட் பண்ணுது, 2க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர்ஸோட ஃபுல் ரிசல்ட் தான் எனக்கு இந்த 12. ஸோ 12யும் 2யும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலே எனக்கு இது கிடச்சிரும், விச் இஸ் 24. ஓகேவா? ஸோ இந்த கிடைக்கிற ஆன்சரை நம்ம எது கூட மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த ஆல்ரெடி கம்ப்யூட் பண்ணி வச்சிருக்க லெஃப்ட் அரே கூட. அப்போது 24 இன்ட்டு 1 பண்ணிங்கன்னா எனக்கு 24 கிடைக்கும். 12 இன்ட்டு 1 பண்ணால் 12 கிடைக்கும். 4 இன்ட்டு 2 பண்ணால் 8 கிடைக்கும். 6 இன்ட்டு 1 பண்ணால் 6 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ டிஸ்கஸ் பண்ண லாஜிக்கு தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ப்ராடக்ட் எக்ஸப்ட் செல்ஃபுங்கிற மெத்தட்குள்ளே தான் நம்ம லாஜிக் எழுத போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு அவுட்புட் கொண்டு வர போகிறோம் இல்லையா, ஆன்சர் அரே. ஸோ அந்த ஆன்சர் அரேவை தான் நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இன்ட் ஆன்சர் அரே ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப், ஓகே, நான் ஃபஸ்ட்டு என்னன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இன்ட் n இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் டாட் லென்த். ஓகேவா? ஸோ நம்ஸ் டாட் லென்த் கொடுத்தாச்சு. ஸோ அப்போ எனக்கு இன்புட் அரேயோட சைஸ் என்னவோ அதே தான் அவுட்புட் அரேயோட சைஸும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதே லென்த்துக்கு நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக நான் ஆன்சர் அரேவை தான் வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ ரிட்டர்ன் ஆன்சர் அரே கொடுத்தாச்சு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் அரேவை ஆன்சரில் பாப்புலேட் பண்ண போகிறோம், லெஃப்ட் சைடில் இருக்க ப்ரிஃபிக்ஸை. ஓகே. ஸோ நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த 1126ங்கிறது தான் நான் இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆன்சர் அரேல அவுட்புட்டாக வர வைக்கணும். ஸோ இந்த 1126 நான் வர வைக்கணும் அப்படின்னா இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி எப்போவுமே எனக்கு இந்த ஆன்சரோட ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து எப்போவுமே எனக்கு லெஃப்ட் சைடு அரேல என்னவா இருக்கும், 1ஆக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அரேக்கு ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி எனக்கு எந்த ப்ரிஃபிக்ஸில் எந்த நம்பருமே இருக்காது. ஸோ அதனால அதோட வேல்யூ வந்து எப்பவுமே 1ஆக தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபார் இன்ட் நான் அந்த அரேவை அப்படியே நான் ஐட்ரேட் பண்ணுறேன். ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 0, i லெஸ் தென் n, i ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஆன்சர் அரேல ஆன்சர் ஆஃப் 0ல் எப்போவுமே எனக்கு 1 தான் இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால என்ன பண்ணிடுறேன்னா ஆன்சர் ஆஃப் 0ல் ஈக்குவல் டு 1. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஆன்சர் ஆஃப் 1ல இருந்து தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக ப்ளேஸ் பண்ணணும். ஆன்சர் ஆஃப் 0 ஆல்ரெடி நம்மளுக்கு வேல்யூ 1ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 1ன்னு தெரிஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 1 இன்டூ இந்த பர்டிகுலர் 1. கரெக்டாக? அதாவது எனக்கு இப்போ பர்டிகுலராக எனக்கு ஒரிஜினல் அரேவோட இந்த பொசிஷனில் இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் ஒரிஜினல் அரேனா ஒன்றும் இல்லை, இந்த நம்ஸ் அரே. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ஸ் அரே. ஓகே. இது வந்து நம்ம ஆன்சர் அரேல கொண்டு வரணும். ஸோ இந்த இன்டர்மீடியட் ரிசல்ட் வந்து நம்ம இப்போ இதை இங்கே கொண்டு வர பார்க்குறோம் இந்த ஆன்சர் அரேக்குள்ளே 1126. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம i ஈக்குவல் டு 0லேருந்து பண்ண தேவையில்லை. ஏன்னா எனக்கு ஆன்சர் அரேல ஆன்சர் ஆஃப் i தான் வைக்க போகிறேன். ஸோ ஆன்சர் ஆஃப் iல நான் என்ன வைக்கணும்னா ஆன்சர் ஆஃப் 1லேருந்து தான் எனக்கு வைக்கணும். ஸோ ஐயோட வேல்யூ எனக்கு 1லேருந்து ரன் பண்ணால் போதும். ஸோ i ஈக்குவல் டு 1. ஓகே. ஸோ ஆன்சர் ஆஃப் 1ல் எனக்கு என்ன வைக்கணும், இங்கே 1 வைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 1 வைக்கணும் அப்படின்னா எனக்கு நம்ஸுங்கிறது ஒரிஜினல் அரே. ஓகே. இந்த நம்ஸ் ஆஃப்ல இருக்க முன்னாடி நம்பர் இந்த நம்ஸ் ஆஃப் ஐன்னு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன வரும், 1ன்னு வந்துடும். ஓகே. பட் ஆனால் எனக்கு 2 நம்ஸ் ஆஃப் ஐனா 2 வருது. பட் ஆனால் எனக்கு அது தேவையில்லை, அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் இந்த 1 தான் எடுக்கணும். அதனால தான் நம்ஸ் ஆஃப் ஐ -1 கொடுக்கணும். நம்ஸ் ஆஃப் i -1 இன்டூ ஆன்சர் ஆஃப் i -1. ஓகே. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், நம்ஸ் ஆஃப் i -1 என்ன ஆகும்னா
எனக்கு ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு I equal to 1 வரும்போது 2வா 2க்கு முன்னாடி இருக்கிறது என்ன 1. ஸோ 1 minus 1 0. 0th பொசிஷனில் இருக்கிற நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஸோ 1 எடுத்துக்கும் இன்டூ அதோட ஆன்சர் ஆல்ரெடி கம்ப்யூட் பண்ண ஆன்சர் என்ன 1. ஸோ 1 இன்டூ 1 1 அப்படிங்கிறது எனக்கு I of 1 ஆன்சர் ஆஃப் 1ல வைக்கும். ஸோ இதே ப்ராசஸ் நடக்கும். ஸோ நான் ரன் பண்ணி பார்க்குறேன் லெஃப்ட் அரே எனக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சா 1 1 2 6 அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் அரேயோட லாஜிக் நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரைட் சைடில் இருக்கிற ரைட் சைடையும் நம்ம கம்ப்யூட் பண்ணி இது கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஆன்சர் கூட மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஃபைனலாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ ரைட் சைடுக்கு தான் இந்த லாஜிக் எழுத போகிறோம். ஸோ ரைட் சைடில் என்ன பண்ண போகிறோம் எனக்கு இன்ட் ரைட் ஆன்சர் ஈக்குவல் டு 1ன்னு வைக்கிறேன். ஏன் ரைட் ஆன்சர் ஈக்குவல் டு 1 வைக்கிறோம் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல வந்து ரைட் சைடில் இருக்கிற ஆன்சர் வந்து எப்பவுமே லெஃப்ட்டில் எப்படி 1 வந்துச்சு அதே மாதிரி ரைட் சைடில் எப்பவுமே எனக்கு நம்பர்ஸ் இருக்காது. ஸோ இனிஷியலைஸ் பண்ணுறது 1. ஸோ அதுலேருந்து பண்ணிட்டோம். இப்போ எனக்கு இந்த ஒரிஜினல் அரேல எப்படி எங்கிருந்து ஐட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடில் இருந்து 0 வரைக்கும் நம்ம ஐட்ரேட் பண்ணிட்டு போவோம் ரிவர்ஸில். அப்படி தானே நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னேன் 4ஓட ரைட் சைடில் இருக்க எலிமெண்ட்ஸ் எடுப்போம் அடுத்து 3ஓட ரைட் சைடில் இருக்க எலிமெண்ட்ஸ் எடுப்போம் அந்த மாதிரி. ஸோ அப்போ அதனால இங்கே ஃபார் லூப் எப்படி ரன் ஆகும் ஃபார் int I is equal to n I greater than or equal to 0 I minus minus ஓகேவா. ஸோ I equal to n பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 4 பட் ஆனால் எனக்கு இண்டெக்ஸ் வந்து எது வரைக்கும் தான் இருக்கும் 0 1 2 3 தான் இருக்கும். ஸோ I equal to n minus 1 கொடுக்கணும். ஸோ I equal to n minus 1 I greater than or equal to 0 I minus minus கொடுத்தீங்கன்னா எனக்கு லூப் வந்து இப்படி ரன் ஆகும். ஸோ இப்போ எனக்கு 4 ஃபஸ்ட்டு வந்துடும் ஓகேவா. ஸோ 4ஓட ஆல்ரெடி இருக்கிற ஆன்சர் அரேல என்ன இருக்கு 6 இருக்கு. அந்த 6 இன்டூ இந்த ரைட் ஆன்சர் பண்ணீங்கன்னா எனக்கு கரெக்டாக 6 இன்டூ 1 என்ன 6 கிடைச்சிரும் ஆன்சர் அரேல வைக்கணும். ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இப்போ ஆன்சர் ஆஃப் ஐல ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன இருக்கு ஆன்சர் ஆஃப் I இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் ஃபைனல் ஆன்சரில் வைக்க போகிறோம். அதில் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் அதே இண்டெக்ஸில் இருக்கிற ஆன்சர் of I equal to answer of I into right answer. Okay, so into right answer பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா இப்போ இங்க 6 இருக்கு 6 into 1 அதுதான் வந்து எனக்கு ஃபைனல் ஆன்சர்ல கிடைக்கணும் 6 கரெக்டா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 into 4 கிடைக்கணும். பட் ஆனால் எனக்கு இந்த 4 முதல்ல கம்ப்யூட் பண்ணும். இப்போ ரைட் ஆன்சரில் எனக்கு 1 இருக்கு பட் ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு 4 ஆகணும் அப்படின்னா இதை நான் ஓவர் ரைட் பண்ணும். ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ இங்கே என்ன வரணும் நெக்ஸ்ட் ரைட் ஆன்சரோட வேல்யூ 4ன்னு வரணும். ஸோ 4 வந்து இப்போ எனக்கு எதில் இருக்குது நம்ஸ் அரேல தான் இருக்குது கரெக்டா. ஸோ நம்ஸ் ஆஃப் ஐயோட வேல்யூ n minus 1. ஸோ நம்ஸ் ஆஃப் I இன்டூ நம்ஸ் ஆஃப் I எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ 4 வந்துடும். ரைட் ஆன்சரில் எனக்கு 4 தான் வைக்கணும். பட் ஆனால் 4 இன்டூ இந்த கரண்ட் ரைட் ஆன்சர் அப்போ தான் எனக்கு வந்து என்ன ஆகும்னா 4 இன்டூ 1 4ன்னு வரும் ஓகேவா. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு என்ன ஆகணும் நெக்ஸ்ட் டைம் எனக்கு 12ன்னு அப்டேட் ஆகணும் ஓகேவா. ஸோ 12ன்னு எனக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா நம்ஸ் ஆஃப் ஐல என்ன இருக்கும் அப்போ அந்த டைமில் நம்ஸ் ஆஃப் ஐல வந்து அப்போது எனக்கு 3 இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லூப் வந்து 4க்கு ரன் ஆகும் n minus 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால 4க்கு வரும் அதுக்கப்புறம் 3 வந்துடும். அப்போ நம்ஸ் ஆஃப் ஐல அப்போ 3 வரும். பட் ஆனால் அப்போ இருக்கிற ரைட் ஆன்சரோட வேல்யூ என்ன இருக்குது 4 இருக்குது. ஸோ 3 இன்டூ 4னா தான் எனக்கு கரெக்டாக 12 வரும். ஸோ 12 வந்துருச்சுன்னா எனக்கு நெக்ஸ்ட் லூப்பில் எனக்கு இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகும்போது எனக்கு கரெக்டான ஆன்சர் வரும். ஓகே ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் நான் டிஸ்கஸ் பண்ண அதுலேயே லெஃப்ட் அரே ரைட் அரேன்னு தனியாக வைக்காம ரைட் அரேவை யூஸ் பண்ணாமல் அடிஷ்னலாக ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்காமல் ஆல்ரெடி இருக்க ஆன்சர் அரேல லெஃப்ட் வேல்யூஸ் ஆல்ரெடி டெம்பரரியாக வச்சுருந்ததுலேயே நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணி ரைட் ஆன்சர் வர நம்ம அப்படியே ஓவர் ரைட் பண்ணி நம்ம அந்த அரேவை ரீப்ளேஸ் பண்ணிடுறோம் அவ்வளோதான். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 24 12 8 6 வந்துருச்சு ஓகே. ஸோ இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n. ஏன் ஆர்டர் ஆஃப் n பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லூப்குள்ளே இன்னொரு லூப் இருந்ததுனால தான் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எக்ஸ்பெனன்ஷியலாக டைம் க்ரோ ஆகாது. இப்போ இதில் வந்து 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு 4 டைம்ஸ் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு டைம் ரன் ஆகும் அதுக்கப்புறம் இங்கே திரும்பி ஒரு 4 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ அப்போ வந்து n + n 2n டைம்ஸ் ஆகும்.
பட் ஆனால் வந்து எனக்கு n ஸ்கொயர் டைம் ஆகாது. 2nங்கும்போது 2ங்கிறது கான்ஸ்டன்ட்டுங்கிறனால இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் என்னங்கிறது இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, ஸோ டிஸ்கஸ் பண்ண அதே லாஜிக் தான் நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடலாம். டெஸ்ட் கேஸ்லாம் பாஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.